வணக்கம். 5 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் சிவரஞ்சனி. முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்களுக்கு தடையின்றி பேருந்து சேவை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ்க்கு அமைச்சர் சிவசங்கர் பதில். ஒவ்வொரு மாதமும் 300 புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வரும் நிலையில் வயது முதிர்ந்த பேருந்துகள் கழிவு செய்யப்படும் எனவும் விளக்கம். மக்களுக்கு தடையின்றி பஸ் சேவை. முல்லைப்பெரியாறு அணை அருகே புதிதாக தடுப்பணை கட்ட கேரள அரசு மீண்டும் முயற்சி. கேரளாவின் விண்ணப்பத்தை வரும் 28ஆம் தேதி பரிசீலிக்கிறது மத்திய சுற்றுச்சூழல் துறை. தன்னை கடவுள்தான் பூமிக்கு அனுப்பி வைத்தார் என பிரதமர் நரேந்திர மோடி நியூஸ் 18 குழும தொலைக்காட்சிக்கு பேட்டி. பயாலஜிக்கலாக பிறந்திருக்க வாய்ப்பில்லை என்றும் கருத்து. தமிழர்களை திருடர்கள் போல சித்தரித்து பேசியதற்கு பிரதமர் மோடி மன்னிப்பு கேட்க வேண்டும். தேர்தல் முடிந்ததும் தனது உண்மை முகத்தை காட்டுகிறாரா எனவும் பிரதமருக்கு நாம் தமிழர் சீமான் கேள்வி. தமிழ்நாட்டிற்கு நிலக்கரி வழங்கியதில் அதானி நிறுவனம் பல்லாயிரம் கோடி ரூபாய் ஊழல் செய்துள்ளதாக ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. பாஜக ஆட்சியில் நடந்த ஊழல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் ராகுல் பதிவு. ராகுல் காந்தியை புகழ்ந்து பகிர்ந்த வீடியோ பதிவை நீக்கிய செல்லூர் ராஜு. அதிமுகவில் அதிருப்தியில் உள்ளதாக தகவல் பரவிய நிலையில் நீக்கினார். கஞ்சா வழக்கில் சவுக்கு சங்கரின் நீதிமன்ற காவலை ஜூன் 5ஆம் தேதி வரை நீட்டித்தது மதுரை மாவட்ட நீதிமன்றம். போலீஸ் விசாரணையின் போது காவல்துறையினர் தன்னை துன்புறுத்தவில்லை என சவுக்கு சங்கர் வாக்குமூலம். பள்ளி நிர்வாகத்திடம் பணம் வாங்கிக் கொண்டு இழிவாகவும் சாதி ரீதியாகவும் சவுக்கு சங்கர் பேசியதாக ஸ்ரீமதியின் தாயார் குற்றச்சாட்டு. நடவடிக்கை எடுக்க கோரி சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் போதிய வசதி இல்லாததால் ஏமாற்றத்துடன் திரும்பிய மாற்றுத்திறனாளிகள். அரசின் உத்தரவை அடுத்து மாற்றுத்திறனாளிகளை அழைத்துச் சென்று சுற்றி காண்பித்த பூங்கா நிர்வாகத்தினர். ஆட்சி அதிகாரத்தில் உள்ள பாஜக பிரிவினையை தூண்டும் வகையில் பேசுவதை நிறுத்த வேண்டும். எதிர்க்கட்சியான காங்கிரஸ் வரம்பு மீறியும் பேசக்கூடாது என தேர்தல் ஆணையம் உத்தரவு. புனேவில் கார் விபத்தில் 2 பேர் இறக்க காரணமான சிறுவனின் தந்தை மீது இங்க் வீசி தாக்குதல். நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்தபோது போராட்டக்காரர்கள் அட்டாக். பக்கத்தில் நோய் தொற்று ஏற்படும் வகையில் குவிந்திருந்த குப்பைகள் அகற்றம். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக ஊராட்சி நிர்வாகம் நடவடிக்கை. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர் மற்றும் தேனி மாவட்டங்களில் இன்று ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்ய வாய்ப்பு. திண்டுக்கல், மதுரை, திருச்சிராப்பள்ளி, அரியலூர் உள்ளிட்ட 21 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் 26ஆம் தேதி வரை 5 நாட்களுக்கு வெப்பநிலை அதிகரிக்கும். அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி செல்சியஸ் வரை உயர வாய்ப்பு. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை. விழுப்புரத்தில் இடிமின்னலுடன் கனமழை. ஏற்காட்டில் 47வது கோடை விழா மற்றும் மலர் கண்காட்சி தொடக்கம். முதன்மை செயலாளர் அபூர்வா உள்ளிட்ட அதிகாரிகள் தொடங்கி வைத்தனர். பழைய குற்றால வெள்ளப்பெருக்கில் 17ஆம் தேதி சிறுவன் அடித்து செல்லப்பட்ட போது எடுக்கப்பட்ட மற்றொரு வீடியோ. நீர் அதிகரித்ததை கண்டு அலறி ஓடிய சுற்றுலா பயணிகள். மனைவியின் வயிற்றில் உள்ள கருவின் பாலினம் குறித்து வெளிப்படையாக அறிவித்ததற்கு மன்னிப்பு கோரிய யூடியூபர் இர்ஃபான். சென்னையில் உள்ள வீட்டிற்கு சென்று இர்ஃபான் மற்றும் குடும்பத்தினரை விசாரித்த மருத்துவத்துறை அதிகாரிகள்.
பெங்களூருவில் திருமண நிகழ்ச்சியில் திரவ நைட்ரஜன் கலந்த ஸ்மோக் பான் பீடா சாப்பிட்ட சிறுமியின் குடலில் துளை ஏற்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திரவ நைட்ரஜனை உட்கொள்வது மற்றும் சுவாசிப்பதால் கடும் பாதிப்பு ஏற்படும் என மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். வட இந்தியாவை தொடர்ந்து தென்னிந்தியாவிலும் பல்வேறு நிகழ்ச்சிகளில் ஐஸ் பான் முதல் ஃபயர் பான் வரை பல்வேறு வகையான பான்கள் விநியோகிக்கப்படுகின்றன. புகையுடன் கூடிய திரவ நைட்ரஜன் பான் வகை ஆசையை தூண்டுவதால் சிறுவர்கள் விரும்பி சாப்பிடுகின்றனர். ஆனால் பெங்களூருவில் 12 வயது சிறுமிக்கு இந்த திரவ நைட்ரஜன் பான் உயிருக்கு ஆபத்தை ஏற்படுத்தியுள்ளது. திருமண நிகழ்ச்சி ஒன்றில் திரவ நைட்ரஜன் கலந்த ஸ்மோக் பீடாவை சாப்பிட்ட 12 வயது சிறுமி சிறிது நேரத்திலேயே வயிற்று வலியால் துடித்துள்ளார். பெற்றோர் உடனே மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்ற நிலையில் சிறுமியை பரிசோதனை செய்த மருத்துவர்கள் அவருக்கு குடலில் துளை ஏற்பட்டுள்ளதை கண்டறிந்தனர். திரவ நைட்ரஜனில் உள்ள ஆவியாகும் ரசாயனமே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. குடலில் இருந்த அந்த துளை விரிவடைவதை தடுக்க மருத்துவர்கள் சிறுமிக்கு அறுவை சிகிச்சை செய்துள்ளனர். இதையடுத்து சிறுமி 3 நாட்கள் ஐசியூவில் இருக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் திரவ நைட்ரஜனை உட்கொள்வது மற்றும் சுவாசிப்பதால் சிரமத்திற்கு வழிவகுக்கும் என்று மருத்துவர் பாபு எச்சரிக்கை விடுத்துள்ளார். இந்த லிக்விட் நைட்ரஜனை வாய் வழியாக எடுத்துக்கொள்ளும் பொழுது நம்மளுடைய உணவு குழாய், வயிறு மற்றும் குடலில், குறிப்பாக மலக்குடல் மற்றும் சிறுகுடலில் இது விரிவடைந்து சமயத்தில் அது பர்ஃபரேஷன், அதாவது ஓட்டையை கூட ஏற்படுத்தலாம். இது ஒரு சீரியஸான விஷயம். குழந்தைகளின் செரிமான மண்டலம் மிருதுவானது என்பதால் அவர்களுக்கு ஸ்மோக் பான் பீடாவை கட்டாயம் வழங்கக்கூடாது என்று மருத்துவர்கள் அறிவுறுத்துகின்றனர். இந்த லிக்விட் நைட்ரஜன் யாரெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது? யாருமே யூஸ் பண்ணக்கூடாது. குறிப்பாக குழந்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய செரிமான மண்டலம் மிகவும் மிருதுவானது. கர்ப்பிணி தாய்மார்கள், சுவாச நோய் உள்ளவங்க, இருதய நோய் உள்ளவங்க கட்டாயமாக இதை யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா பாதிப்பு அவங்களுக்கு மிக அதிகம். உணவில் திரவ நைட்ரஜனை பயன்படுத்துவது கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்றும் மருத்துவர் பாபு தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் திரவ நைட்ரஜன் பயன்படுத்தி தயாரிக்கப்படும் உணவுப் பொருட்களை விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. சென்னை முகப்பேர் பகுதியில் மில்க் ஷேக் அருந்திய கல்லூரி மாணவியும் அவரது தம்பியும் வாந்தி மயக்கம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை முகப்பேர் 3வது பிளாக்கைச் சேர்ந்தவர் தனியார் நிறுவன ஊழியர் யுவராஜ். இவரது மனைவி பூங்கோதை அருகில் உள்ள சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று மில்க் ஷேக் வாங்கியுள்ளார். வீட்டிற்கு வந்து அதனை தனது மகள் மற்றும் மகனுக்கு கொடுத்துள்ளார். குடிக்கும் போது லேசாக கசப்புத்தன்மை இருப்பதாக பூங்கோதையின் மகள் கூறியுள்ளார். சந்தேகத்தின் பேரில் குளிர்பானத்தை பாத்திரத்தில் ஊற்றிய போது இறந்த பல்லியின் பாகங்கள் இருந்ததாக தெரிகிறது. இந்நிலையில் குளிர்பானத்தை குடித்து தனது மகன் மற்றும் மகளுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டதால் அருகில் இருந்த மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று பின் வீட்டிற்கு அழைத்து வந்ததாக பூங்கோதை தெரிவித்துள்ளார். சூப்பர் மார்க்கெட் மீதும் சம்பந்தப்பட்ட குளிர்பான நிறுவனம் மீதும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். முன்னதாக அந்த சூப்பர் மார்க்கெட்டிற்கு சென்று முறையிட்ட போதும் அவர்கள் முறையாக பதிலளிக்காமல் அலட்சியம் காட்டியதாக பூங்கோதை குற்றம் சாட்டினார். கர்நாடகாவில் பிரஜ்வல் ரேவண்ணா பாலியல் வழக்கு தொடர்பான வீடியோக்கள் வெளியான விவகாரத்தில் அம்மாநில துணை முதலமைச்சர் டி.கே. சிவக்குமாருக்கு நேரடி தொடர்பு இருப்பதாக முன்னாள் முதலமைச்சர் குமாரசாமி குற்றம் சாட்டியுள்ளார். பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், டி.கே. சிவக்குமாரின் செயலால் முன்னாள் பிரதமர் தேவகவுடாவின் குடும்பத்தினருக்கு அவப்பெயர் ஏற்பட்டிருப்பதாக கூறினார். பாலியல் குற்றச்சாட்டு வழக்கில் வெளியான ஆடியோ பதிவின் மூலம் டி.கே. சிவக்குமாரின் பங்கு என்ன என்பது தெரியவந்திருப்பதாகவும், எனவே அவர் உடனடியாக பதவி விலக வேண்டும் எனவும் குமாரசாமி தெரிவித்தார். டி.கே. சிவக்குமார் பதவி விலகாத பட்சத்தில் அவரை அமைச்சரவையிலிருந்து முதலமைச்சர் சித்தராமையா நீக்க வேண்டும் எனவும் குமாரசாமி வலியுறுத்தினார். வீட்டு பணிப்பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்ததாக குமாரசாமியின் சகோதரர் மகனும் எம்பியுமான பிரஜ்வல் ரேவண்ணா மீது குற்றச்சாட்டு எழுந்துள்ள நிலையில் அவர் வெளிநாட்டில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. மானாமதுரை சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது. இதுகுறித்த விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் சிதம்பரம். விவரங்கள். நிச்சயமாக சிவகங்கை மாவட்டத்தில் கடந்த ஒரு 10 தினங்களுக்கு மேலாக பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர்ச்சியாக மானாமதுரை பகுதியில் இன்று 1 மணி நேரத்துக்கு மேலாக
பல்வேறு இடங்களில் குறிப்பாக மானாமரை அருகே உள்ள ராஜகம்பீரம், மூங்கிலூரணி, கீழமேல்குடி, சங்கமங்கலம் ஆகிய பகுதிகளில் தொடர்ச்சியாக மழை ஒரு மணி நேரத்துக்கு மேலாக பெய்து வருகிறது. இதனால் வெயிலின் தாக்கம் இல்லாமல் கடந்த 10 தினங்களாக குளிர்ச்சியான நிலையே இருக்கிறது. அவனியா, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி. விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் குணாநிதியிடம் கேட்கலாம். குணாநிதி, விவரங்கள். வணக்கம் சிவரஞ்சன். அதாவது கடந்த சில தினங்களாகவே விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வந்த நிலையில தற்போது கடந்த 40 நிமிடங்களாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை கொட்டித்தீர்த்து வருகிறது. குறிப்பாக விழுப்புரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கோலியனூர், வளவனூர், விக்கிரவாண்டி, முண்டியம்பாக்கம், காணை உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து 40 நிமிடங்களாக கனமழை கொட்டித்தீர்த்து வருகிறது. இதே போன்று விழுப்புரம் மாவட்டத்தில் பரவலாக செஞ்சி, மரக்காணம், திண்டிவனம் உள்ளிட்ட பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக தொடர்ந்து 2-3 நாட்களாகவே மாவட்டத்தில் பெய்து வரக்கூடிய மழை காரணமாக வெப்பம் நீங்கி குளிர்ச்சி நிர்வகிக்கிற சூழலில் இது பொதுமக்களுக்கும் விவசாயிகளுக்கும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி குணாநிதி. சூப்பர் 30 செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். வைகை ஆற்றை முழுமையாக சுத்தம் செய்து விவசாயத்திற்கு தண்ணீர் கிடைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சிவகங்கை மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேனி மாவட்டம் வருசநாடு மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் வைகை ஆறு தேனி, திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் பாசன தேவையை பூர்த்தி செய்கிறது. மதுரை, சிவகங்கை மாவட்டங்களில் வைகை ஆறு 50% ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக கூறப்படும் நிலையில் மீதமுள்ள இடங்களில் கருவேல மரங்களும் நாடல் புற்களும் வளர்ந்துள்ளன. இதனால் நீரோட்டம் தடுக்கப்பட்டு ஒரு பகுதியிலேயே தண்ணீர் செல்வதால் ஆற்றை ஒட்டி இருந்தாலும் விவசாயம் பாதிக்கப்படுவதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த வைகை ஆற்றில் முள்ளு புதர்களும் வேலிக்கருவலும் நாணலும் மண்டி காடாக காட்சியளிக்கிறது. இப்போ இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் பேரளவுக்கான வேலைகளும் செய்கிறாங்க. முழுமையான இதில் கவனம் செலுத்தலை. வைகை ஆற்றை முழுமையாக சுத்தம் செய்து விவசாயத்திற்கு தண்ணீர் முழுமையாக கிடைக்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் வலியுறுத்தியுள்ளனர்.